வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய எக்ஸாமினேஷன் வந்து வரப்போகுது. தமிழ்நாடு முனிசிபல் கார்ப்பரேஷன் அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை போர்டு எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ அதோட சிலபஸ் வந்து பார்த்தோன்னா சேம் லைக் டிஎன்பிசிஏ அண்ட் ஜேடிஓ சிலபஸ் தான். ஸோ அதனால் இந்த எக்ஸாம், அதுக்கப்புறம் டிஎன்பிசிஏஇ, டிஎன்பிசி ஜேடிஓ எக்ஸாம், ஸோ எல்லா எக்ஸாமும் வந்து வரிசையாக வந்து வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸாம் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணாதவங்க, ஸோ இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துவாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பில்டிங் மெட்டீரியல் கிளாஸ் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இந்த பில்டிங் மெட்டீரியல் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பிரிக்ஸு, சிமெண்ட், டைல்ஸு, பெயிண்ட் இந்த டாப்பிக்லாம் வந்து நடத்தாச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து அக்ரிகேட் டாபிக் வந்து நடத்த போகுது. ஸோ அக்ரிகேட் டாபிக் வந்து பார்க்க போகுது. ஸோ இனிமேல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான நோட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து வந்துகிட்டே வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பில்டிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகேட் டாபிக் வந்து படிக்கணும்னா ஸோ அதுக்குரிய நோட்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோலேயே வந்து இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இந்த நோட்ஸ் வந்துருக்கும். இந்த நோட்ஸ் எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டாலே வந்து போதுமானது. கண்டிப்பாக அக்ரிகேட் டாப்பிக்கில் எந்த கொஸ்டின் வந்து கேட்டாலும் உங்களால் ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் வந்து எல்லாமே. ஸோ என்னால் வந்து இப்போதைக்கு வந்து டீச் பண்ணி போட முடியாதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவாக வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்கள் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கிட்டாலும் சரி, அந்த நோட்ஸ் வந்து அதுலேருந்து இந்த வீடியோ பார்த்து மேக் பண்ணிக்கிட்டாலும் வந்து எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எனக்கு எழுதி வைக்க முடியல, எனக்கு கஷ்டமாக வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட அகாடமியில் வந்து டிஎன்பிசி ஜேடிஓக்கு வந்து புக் வந்துருக்குது. ஸோ அது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் புக் வந்துருக்கு. ஸோ அது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து இந்த வீடியோ பார்த்தே வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து வந்து இந்த வீடியோ பார்த்து வந்து எழுதிக்கலாம். ஸோ வாங்குறதுக்கு முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நம்ம வந்து டீச் பண்ணி போடுறதுக்கு வந்து டைம் இல்லாதனால இந்த மாதிரி நோட்ஸ் வந்து கொடுக்க போகுது. இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து வாங்க. இதே போல் தான் வந்து ஜெனரல் ஸ்டடீஸுக்கும் வந்து தமிழுக்கும் சரி, இங்கிலீஷ்க்கும் சரி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து அந்த ஒவ்வொரு லெசன்லேயும் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்டில் இந்த சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குன்னா அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து முக்கியமோ அது எல்லாத்தையும் நான் வந்து அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி வந்து அதுவும் வீடியோவில் வந்துடும். அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டுமாவது நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டு போங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி தான் வந்து நோட்ஸ் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டே வந்துருக்க போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். இப்படி வந்து இந்த நோட்ஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாச்சோ அதே மாதிரி நீங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரொம்ப டிலே பண்ண வேணாம். அதே மாதிரி இந்த சைட் பை சைடாக வந்து டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஒவ்வொரு போர்ஷனாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேணாம். டெஸ்ட்டு வந்திருக்கும். அந்த எக்ஸாம் கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கும் போது டெஸ்ட்டு நம்ம வரிசையாக டெஸ்ட்டாக தான் வந்து வைக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த போர்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதனால் இனிமேல் வரிசையாக வந்து கிளாஸஸ் வந்துகிட்டே வந்திருக்கும். அந்த நோட்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்துகிட்டே வந்திருக்கும். நீங்கள் வந்து அந்த நோட்ஸை எடுத்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டிலே பண்ணாதீங்க. நோட்ஸ் தான் இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் வந்து வந்துடும். அதை பார்த்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அப்போ நீங்கள் என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் வந்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் மெட்டீரியலில் அக்ரிகேட் டாபிக் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 10th ஸ்டாண்டர்டில் சோஷியலில் இருக்கக்கூடிய அந்த 5th யூனிட்டான சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட் அந்த யூனிட் வந்து படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருவேன். அதை ஹிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து என்ன போர்ஷன்ஸ் அப்படின்றத அதுவும் வந்து கொடுத்துட்றேன். அது என்ன நாளைக்கு நீங்கள் படிக்கணுன்றது. நெக்ஸ்ட்டு வந்து 10 ஆப்டிடியூட் கொஷின்ஸு. ஸோ டெய்லி 10 கொஷின்ஸ் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் மட்டும்தான் வந்து கொடுப்பேன். நீங்கள் தான் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் வந்து ஒரு 20 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருவேன். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே வந்திருக்கும். திருக்குறள் வந்து கண்டிப்பாக 10 திருக்குறள் வந்து டெய்லி நீங்கள் வந்து படிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ அடுத்தடுத்து வந்துகிட்டே வந்திருக்கும். அது நாளைக்கு படிக்க வேண்டிய போர்ஷன்ஸு. ஸோ இதைப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் கூட உங்களால் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து வாங்க. கிளாஸ் நடத்தலேன்னு வந்து பார்க்காதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து இனிமேல் கொடுக்க போது அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே வந்து போதுமானதாக வந்திருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய பாயிண்ட்ஸாக தான் வந்து கொடுத்துருக்குது. ஸோ டஃபாலாம் வந்திருக்காது. ஈஸியாக நீங்கள் படிக்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த மாதிரியான ஈஸியான பாயிண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கு. கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இனிமேல் கிளாஸஸ் வந்து நடக்க போகுது. டெஸ்ட்டு வந்து அப்போ வந்து கண்டக்ட் பண்ணுவேன். இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த ஸ்டடி போர்ஷன்ஸ் நாளைக்குரிய ஸ்டடி போர்ஷன்ஸை வந்து இந்த அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.